புரோக் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் ரொம்பவே சூடா பரபரப்பாகிட்டு இருக்கு. அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு பக்கம் தீவிரமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. வேட்பாளர்களும் அதி தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தேர்தல் விழா நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் வேட்பாளர் சந்திச்சு பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்துரையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில சென்னையினுடைய மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்றான விருகம்பாக்கம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் திரு விருகை வி.என். ரவி அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வாங்க அவரோட சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசுவோம். சாதாரண ஒரு வட்ட செயலாக இருந்தேன், பகுதி செயலாக வந்தோம். அப்புறம் அம்மா வந்து மாவட்ட செயலாக ஆகினாங்க, வாரி தலைவர் கொடுத்தாங்க, 16 எம்எல்ஏ ஆகினாங்க. சாதாரண தொண்டனையும் கோபுரம் வச்சுல பார்த்து அதிமுக பலமே அதுதான். ஆமாம், அதனால தான் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புதுசாக கட்சிக்கு வரணும், நமக்கு நாளைக்கு எதிர்காலம் இருக்கு, அம்மா நமக்கு பண்ணுவாங்கன்ற எண்ணம் எல்லாருக்கும் தோணுச்சு. மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவோம். வந்தோடனே கட்சி வேலை, மக்கள் ஏதாவது இருந்தாலும் அவங்க வேலை, ஆட்சி இருந்தால் தான் செய்யணுன்றலாம் ஒன்றும் கிடையாது. இல்லைனாலும் அதுக்காக போராட்டி தானே ஆகணும். எட்டாயிரம் 9,000 வீடுங்க இருக்கு. அதில் குடிசை மாற்று வாரி, இந்த குடிசை மாற்று வாரியல் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரயப்பத்திரம் கொடுத்து கூட 2வது வாங்கினவங்களுக்கு கிரயப்பத்திரம் வழங்க முடியல. அதெல்லாம் நீண்ட காலமான கோரிக்கை. இவங்க 5 ஆண்டு காலமாக அதை அப்படியே கடப்புல போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் டிஎம்கே வந்து அந்த வேலையை செய்யலை. அது எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலையா எம்ஜிஆர் சூளை பள்ளத்துக்கு ஒரு தீர்வு காணணும். அது குறுகிய காலத்துக்கு தீர்வு கண்டு அந்த மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கணுன்றது என்னுடைய கனவு. அது கண்டிப்பாக விரைவில் நிறைவேற்றி தந்துடுவேன். நீங்க ரீசெண்டா ஒரு பேட்டியில கூட இப்போ பிரச்சாரம் போக சொல்லிருந்தீங்க, விஜய் சொந்தக்காரங்க வீட்டுல இங்கே தான் இருக்கு, அவங்கள்ட்ட கூட நாங்கள் ஓட்டு கேட்போம். உண்மைதானே. இப்போ அவர் வீடும் எங்க தொகுதியில் தான் இருக்கு. அவங்க மாமா ஒரு 4-10 சொந்தக்கார வீடு இருக்குங்க. அவங்க வீட்டுல நான் கடந்த முறை ஓட்டு கேட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி இப்போ ஓட்டு கேட்டிருக்கேன். அவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் ஒரு ஓட்டை வீணா இதுக்கு போட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு இல்லை. ஸோ ரசிப்பாங்க. இந்த ஓட்டுனால அவர் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது வேண்டாம், அது அதிமுக போடணும்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த பார்வையில தான் நம்ம சொல்லுவோம். போஸ்டர்லாம் கூட வந்து உத்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க வரும்போது, அதுவும் இந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட வந்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதனாலாம் ஒரு இறந்துட்டாங்கன்னா உடனே மெசேஜ் நமக்கு வந்துடும். வாட்ஸ்அப்ல சில போட்டுருக்காங்க. அவர் ரொம்ப நெருக்கமா பழகிருப்பாங்க. அந்த வீட்டுல எனக்கு அப்பா என்னோட பழகிருப்பாரு. பிள்ளைக்கு தெரியாது, நம்மளோட இருக்கிறது தெரியாது அவருக்கு. இப்போ சொல்லிட்டா நமக்கு அது என்ன டைம் எடுக்கலாம்னு கேட்டுப்போம். இது மாதிரி கிளம்பும் போது அந்த போஸ்ட் பார்க்கும்போது லோக்கல் ஏதாவது இருந்து போகுது கவனிக்காத போயிட்டு அப்புறம் நம்ம வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு போன் வந்தாலும் கூட அது மனசு வருத்தப்படும். அதை யாரும் பாருப்பான்னு அது இருந்தா டக்குன்னு உடனே வண்டி திருப்பிடுவேன். உடனே போயிட்டு மாலை வாட்ட சொல்லி அந்த டெத்துக்கு அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பும். இந்த உதவியை பத்தி ஒரு நூக்கணக்கான எல்லா இடம் வீடு எல்லாருமே தெரியும்ல. தொகுதியில பொறுத்தளவுக்கு எந்த ரோடு சாலை எந்த பக்கம் போகுது, எந்தெந்த தெருக்கள் இருக்குது, எந்த வார்டு எங்க வரும், ஒரு தெரு போகாத தெரு இருக்காது. அந்த மாதிரி இடம் கிடையாது. அவ்வளவுதான். அது மாதிரி எப்படி சார் இருந்துச்சு நீங்க ஸ்கூல் படிச்ச காலத்துல இந்த ஏரியா? இப்போ நான் இருக்கிற வீடு அது ஒரு பகுதி, ஆர்கார் ரோடு ஒரு ஊரு. அது உள்ள போனீங்கன்னா நெசப்பாக்கம்னு சொல்லுற ஊரு. இதுதான் பூர்வீக ஊரு. அப்ப இது பஞ்சாயத்து போர்டு விருகம்பாக்கம் மாநகராட்சி கூட கிடையாது. 78 தான் மாநகராட்சி மாத்திரா 78ல. அது வரைக்கும் அது பஞ்சாயத்து. அப்போல்லாம் நீங்க இந்த கிராமமா இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கீங்க. பிறந்து வளர்ந்து சின்ன வயசுல இருந்து இது ஒரு அவதான் பஞ்சாயத்து போர்டு ஆரம்பத்துல. அது முன்னாடி எனக்கு முன்னாடி ஊராட்சி தெரியும். அது வந்தா விருகம்பாக்கத்துக்கு பெருமை இருக்கு. நல்ல ஒரு ஊர். இன்னைக்கு நம்ம விருகம்பாக்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு வி.என். ரவி அவர்களுடைய ஒரு முழு நாள செலவு பண்ணி அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, இந்த தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி சரி பண்ண போறாங்கன்றது பல்வேறு விஷயங்கள் பேச போறோம். போலாமா?
2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போ விருகம்பாக்கம் தொகுதியில எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வாக்கு சேகரிக்க போகிற இடத்துல எல்லாம் பெண்கள் ஆண்கள் இப்போ எல்லாருமே எங்களை மிகவும் புன்னகையோடு வரவேற்று இந்த முறை நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு எல்லாரும் நம்மளை யதார்த்தமாக, அதாவது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. மக்கள் மிக எழுச்சியாக இருக்காங்க. இந்த திமுக ஆட்சி அகற்றணுன்ற எண்ணம் எல்லார் மனசுலையும் தோணுது. அது கண்டிப்பாக 26 தேர்தலில் அதை அவங்க தீர்மானிப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். BN ரவி அவர்கள் அப்படிங்கிறவர் எப்போ அரசியலுக்குள்ள வந்தாரு? உங்களுடைய அந்த அதிமுகவில் இணையணும்னு அந்த எடுக்கப்பட்ட முடிவு எப்போ எடுத்தீங்க? இல்லை, என் தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பத்திலேருந்து இருந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி திமுக விட்டு வெளியே வரும்போது அவரோட வெளியே வந்துட்டாங்க. அவருடைய செயல்பாடு, அவர் நடவடிக்கை, அவர் படிக்கிற காலத்துலேயே எங்களை கொடி ஓட்டுறது, அந்த அரசியல் சார்ந்ததெல்லாம் கூட்டு போகிறது. 7வது 6வது படிக்கும்போது என்னை மேடையில் ஏற்றி 7வது படிக்கும்போது அன்றைக்கி ஸ்டேஜில் ஏற்றி ஒரு கவிதை மாதிரி எழுதி கொடுத்து அதை படிக்க சொல்லி அந்த அளவுக்குலாம் அதில் ஒரு சின்ன வயசுலேருந்து அது மனசில் ஆழமாக போச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை மிக மிக ரொம்ப நேசித்து பிடிச்சவர். பல படங்களில் அவரை நடித்த படங்கள்லாம் அவர் மாதிரி இருக்கணும்லாம் உங்களும் என்ன படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? குடியிருந்த கோயில் ரொம்ப நல்ல படம். தாய் கத்தனியன், தாய்க்கு பின்தாரம், நல்லா அவர் படங்கள் பிடிக்காத படங்களே இல்லைன்னு சொல்ல முடியும். வேட்டைக்காரன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படம். கடைசி காலம் வந்த மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் கூட நான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது தான் தலைவர் படம். கமலா தேட்டர் தான் பார்த்தது. அப்பயே அந்த FDF கல்ச்சர்லாம் இருந்தது. இப்போல்லாம் FDF 4 மணிலாம் காலேஜ் போகிறாங்க. எப்போ போகும்? எத்தனை மணிக்கு இருக்கும்? அது அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோன்றது 11:30 நினைக்கிறேன். சரியா? அது போயிட்டு படம் பார்த்து சில நேரங்களில் இங்கே மேகலாவில் போடுவாங்க. இங்கே கமலாவில் கம்பல்சரி தலைவர் படம் கடைசி காலத்தெல்லாம் மீனவ நண்பன் இதெல்லாம் இங்கே தான் போட்டாங்க. ஓகே ஓகே. அதனால் அவருடைய அந்த சின்ன வயசுல அது அவர் மேலே அவர் தனி ஒரு ஈர்ப்பு படிக்கிற காலத்துலேருந்து அந்த ஈர்ப்பு, அவர் படங்கள் அப்படி அது அப்பாவும் அதில் இருந்ததுனால நமக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் நிலைய இருந்தது. அதனால் படிக்கும்போது அரசியல் வந்தது. ஓகே ஓகே. அப்புறம் 81 கடைசி 80 ஸ்கூல் முறை 81 அறிஞர் அண்ணா நற்பணி மன்றம்னு எங்கள் விருகம்பாத்தில் அப்பா அம்மாவெல்லாம் பெரியவங்க வச்சிருந்த மன்றம். அது நாங்கள் வைக்கல, அவங்க வச்சிருந்த மன்றத்தில் அதில் எங்களை இளைஞர்கள்லாம் அதில் சேர்த்து அந்த மன்றத்துக்கு செயலாளர் ஆக்கினார். அது அப்படியே தொடர்ந்து அப்படியே அந்த சின்ன சின்ன வேலை, கட்சி வேலை, எலெக்ஷன் ஒர்க்கு, அப்போல்லாம் இந்த மாதிரி ஒர்க்கில் அது வித்தியாசமாக ஒர்க்கு. செவுத்தில் விளம்பரம் எழுதணும், பிடிக்கணும்ல, வேட்பாளர் போனால் அந்த செவருங்களை எழுதுவோம், சின்னத்தை வரைவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கட்சி தேர்தல் அம்மா தலைவர் மறைவுக்கு பின்னால் ஜானகி அம்மாவும் 2 அணியாக மாறிடுச்சு. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அம்மா அணியில் நாங்கள்லாம் இருந்தோம். அப்பயே ஒரு வாரம் எங்களுக்கு கன்ஃபியூஷனு. ஏன்னா இங்கே இருக்க மூத்தவங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் போகும்போது யாரை எதில் போகிறதுன்னு தெரியாமல் குழப்பம். அதுக்கப்புறமா அம்மா பேரடி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ மூத்தவங்கலாம் ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் நமக்கு முன்னாடி கைட் பண்ணவங்க. அப்படி இருந்தால் அதுக்கப்புறமா அம்மாவுங்க இதில் போய் ஒரு வாரம் இருக்கு, அவ்வளோதான். அம்மா அம்மாவோட அப்போவே அம்மா இதில் வேட்பாளருக்கு எல்லாம் பணம் கட்டியிருக்கோம் சட்டமன்றத்துக்கு. அம்மான்றது ஒரு எனக்கு தாய் தந்தை தான் பெருசாக நினைச்சேன். அதை தாண்டிலும் அம்மா கிட்ட எனக்கு இவ்வளோ தூரம் உயர்ந்து இவ்வளோ தூரம் வளர்ந்தது புரட்சி புரட்சி அம்மா தான். சாதாரண ஒரு வட்ட செயலாக இருந்தேன், ஒரு பகுதி செயலாக வந்தோம். அப்புறம் அம்மா என்னை மாவட்ட செயலாக ஆக்கினாங்க, வாரிய தலைவர் கொடுத்தாங்க, 16 MLA ஆக்கினாங்க. ஸோ ஒரு சாதாரண தொண்டனையும் கோபுரம் வச்சுல பார்த்து அதிமுக பலமே அதுதான் இல்லை சார்? ஆமாம், அதனால தான் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புதுசாக கட்சிக்கு வரணும், நமக்கும் நாளைக்கு எதிர்காலம் இருக்குது, அம்மா நமக்கு பண்ணுவாங்கன்ற எண்ணம் எல்லாருக்கும் தோணுச்சு. ஸோ அதை அம்மா செய்து நிரூபித்து காமிச்சாங்க. இப்போ நான் யாரும் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையே. ஸோ என்னை ஒரு சாதாரண ஆள் இருந்து மாவட்ட செயலாளர் பதவி, பெரிய பதவி, MLA கொடுத்தாங்க, வாரியத்தில் கொடுத்தாங்க. ஸோ அப்படி அதுதான் சாதாரண தொண்டனை கூட பதவி கொடுத்து அழகு பார்க்குற ஒரு தலைவராக அவங்கள பார்க்குறேன். அப்புறம் கரிஷ்மா லீடர், குவாலிட்டியான லீடர். ஸோ மக்களுக்கு செய்யணும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கின்ற மாநில முதலமைச்சர் கம்பேர் பண்ணும்போது
அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாவை தான் மற்ற மாநில முதலமைச்சர் பின்தொடர்ந்தாங்க. திட்டங்கள் கூட அம்மாவை பார்த்தா எல்லாருமே பண்ணுவாங்க. ஊபியில் கூட லேப்டாப் கொடுத்தாங்களே தவிர தொடர்ந்து கொடுக்க முடியல. ஸோ அம்மா திட்டங்கள் வந்து பெண்களுக்கான திட்டம், புதுசான திட்டங்கள், அதாவது ஏழை எளிய நடுத்தர மக்கள் எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு திட்டங்களை கொண்டு வருவாங்க. ஸோ படிப்புக்காக அதிக கவனம் செலுத்துவாங்க. நீ உயர்கல்வி உயர்ந்திருக்குன்னா அது அம்மாவால் தான். ஸோ அது மாதிரி பெண்களுக்கு தாலி தங்கம் திட்டம், லேப்டாப் தங்கம், லேப்டாப்லாம் இன்றைக்கி டிஎம்கே கொடுக்குறேன்னு இந்த தடவை இந்த வருஷம் 10 லட்சம் பேர் தரணும் வாக்கு தந்து கொடுத்ததாங்க. ஆனால் என்னன்னா +2 அம்மா வந்து +2 படித்த மாணவி கொடுத்தாங்க. +2 படித்த மாணவர்களுக்கு ஓட்டே கிடையாது. அப்போ அம்மா எந்த எதிர்நோக்கம் இல்லை, அவங்க அம்மா கிட்ட அந்த எண்ணமே இல்லை. மாணவர்கள் படிக்கணும், +2 முடித்து கல்லூரி போகும்போது அவங்க லேப்டாப் இல்லாமல் இருக்கிறத உலகத்தையே கையில் பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இவங்க கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறவனுக்கு கொடுத்துருக்காங்க. கல்லூரியில் சேரும்போதே ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க லேப்டாப் வாங்கிடுவாங்க. 2ஆம் ஆண்டு படிக்கிறவனுக்கு ஓட்டு இருக்கும். அதுலேயும் ஒரு சுயநலம் இருந்தால் அதுதான் இந்த திமுகவுடைய செயல்பாடுகள். மக்களை பார்த்து நேசிக்கிறவங்கள, மக்களுக்காக வாழறவங்கள, அவங்க எண்ணங்கள் செயல்பாடு எல்லாமே தனக்காகவும் தன் குடும்பத்தாகவும் பணத்தை எப்படி சேர்க்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை தான் நான் நினைக்கிறத. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த எண்ணம் தானே எல்லாருக்கும் தோணும். லேப்டாப் கொடுக்குறவனுக்கு நீங்கள் +2 படிக்கணும்னு கொடுத்தனா அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அவன் கல்லூரிக்கு போகும்போது அவனுக்கு கல்லூரியில் வந்து பல விஷயங்களை அவன் முன்னெடுக்கிறதுக்கு லேப்டாப் பயன்படுது. இப்போ லேப்டாப் கல்லூரி படிக்கும்போது ஃபஸ்ட் இயர்லேயே அவன் ஃபேமிலி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு லோன் வாங்கி அதை லேப்டாப் வாங்கிடுவாங்க. நீ கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிறவனுக்கு எது கொடுக்கணும்? ஸோ அதெல்லாம் உணரணும். ஸோ அம்மா திட்டங்கள் இப்போ வீட்டுக்கு 100 யூனிட் கொடுத்தாங்க. ஒரு வீட்டில் 3 மீட்டர் இருந்தாலும் 3 மீட்டருக்கு 100 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்க. அது ஓடு வீடு, மாடி வீடு, குடிசை வீடு, 16 அடுக்கு மாடி பார்க்கல, அனைத்து தமிழ்நாட்டில் அத்தனை வீட்டுக்கும் 100 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க குடும்பத்தலைக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு. ஆனால் அவங்களால கொடுக்க முடியல. 1,31,00,000 பேச்சு இன்னைக்கு டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மீதி கேட்டால் சொல்கிறாங்க விவசாய லேண்டு இருக்குது, அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அசஸ் பண்ணியிருக்காங்க, கார் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஓட்டு கேட்கும்போது அந்த வார்த்தை நம்ம சொல்லலையே. அனைத்து குடும்பத்தலைக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் தப்பு பண்ணுறீங்க. ஸோ அது அம்மா அதிமுக சார்பாக அந்த 2000 ரூபாய் அனைத்து இதுக்கும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கு. அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? 100% ஏற்கனவே அம்மா திட்டங்கள் பாருங்கள். இப்போ அம்மா லேப்டாப் மக்களாக கேட்டாங்க, அம்மா கொடுத்தாங்க. 20 கிலோ அரிசி கருணாநிதி காலத்தில் வந்து அவர் முதலமைச்சர் ஆகும்போது 1 கிலோ அரிசி ₹1 கொடுத்தாரு. அம்மா வந்து 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் கொடுத்தாங்க. சைக்கிள் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்காங்க, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்திருக்காங்க, தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்துருக்காங்க, ஆடு கிராமப்புறங்களில் ஆடு கொடுத்தாங்க, கறவை மாடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க. சரி, அம்மா செய்யாத பாலூட்டு அறைன்னு ஒன்று பேருந்து நிலையங்கள் பாலூட்டு அறைக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்தா 16 வேணை பெட்டகம் போடுங்க, ஒரு பெட்டகத்தை கொடுத்தாங்க. எத்தனையோ அம்மா கொடுத்துருக்காங்களே. சார் முடியாதுன்றதே கிடையாது சார். ஒரு அதாவது ஒரு ஆட்சியை எப்படி நடத்தணுன்றதை அது வந்து நீங்கள் கடந்த எத்தனை ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் இருந்திருக்குது. சொன்னதை செய்தாங்க, சொல்லாது செய்த அரசு தான் அம்மா அரசு. அதனால் அம்மாவை தொடர்ந்த ஒரு மாணவராக, அம்மாவை பின்தொடர்ந்த ஒரு பொதுச் செயலர் இன்றைக்கு நம்ம கிடைச்சிருக்காரு. எளிமையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். கண்டிப்பாக அம்மா கிட்டேருந்து தயாரானவர், புரட்சித் தலைவர்கிட்ட வளர்ந்தவர். 100% சொன்னதை நிறைவேற்ற முதலமைச்சராக இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொன்றும் அவர் தூங்க மாட்டார். பகல் இரவு பார்க்காம கடினமாக உழைக்கக்கூடியவர், தினமும் திட்டங்களை தீட்டக்கூடியவர், சின்ன விஷயத்தை கூட தள்ளி போட மாட்டார். தொண்டனை கூட, ஒரு சாதாரண தொண்டனை கூட கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு தலைவன் இருக்கானா இந்தியாவில் அது புரட்சி தமிழர் எடப்பாடி மட்டும்தான் எனக்கு தோணுது. நான் பார்த்த பாருல அது நான் ஏதோ என் கட்சியில் இருக்கிற எங்கள் பொதுச்செயலாளர் உயர்த்தி பேசணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது. உழைப்பாளி அவர். நேரங்காலங்க பார்க்காத உழைப்பார். அவர் என்ன இன்னும் கூடுதலாக நேரம் கொடுத்தாலும் அதுக்கும் சேர்த்து உழைப்பார். அப்படி ஒரு நன்மதிப்பை பெற்ற, மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஒரு முன்னாள் முதலமைச்சராக நாளைக்கு திமுக வந்து அவருடைய இமேஜ் அசோசியேஷன் பண்ற மாதிரி பாதம் தாங்கிய பழனிசாமி, 10 தொகுதி பழனிசாமி, நிறைய விஷயங்கள் வந்து அவரை வந்து ட்ரால் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்க? இல்லை, அதாவது திமுக குற்றச்சாட்டு சொல்றதுனாங்க வேலை. இப்போ அம்மா இருக்கும்போது அம்மா கிட்ட பர்சனல் அட்டாக் பண்றாங்க. அதான் அவங்களுக்கு அவ்வளோதான். அதாவது உங்களை எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. அவர் இப்படிலாம் பண்ணால் அவர் டெம்ட் ஆகிடுவார். அதனால் அவர் வார்த்தை வித்தியாசம் போர் வந்துடும். வார்த்தைகளால நாளைக்கு ஈஸியாக அதை வச்சு பண்ணிடலான்னு நினைக்கிறாரு. அவர் உன்னை ஸ்டாலின் இல்லை, கருணாநிதி இல்லை, இன்னும் 100 கருணாநிதி 100 ஸ்டாலின் வந்தாலும் பார்த்துருவார். அந்த மாதிரி ஒரு திறமை மிக்க ஒரு தலைவர் அவர். நீ பார்த்துருப்பீங்களே சட்டமன்றத்திலே அவர் என்ன மாதிரி ஒரு அசம்பிளியில் ஸ்பீச் கொண்டு வரான்னு பார்த்துருப்பீங்களே. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்
அவர் எந்த அளவுக்கு மக்கள் மீது பற்று வைத்திருக்காரு, தினந்தோறும் அன்றாட விஷயங்களை எப்படி கொண்டு போகிறாரு. சட்டசபையிலே அவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பிச்சு ஒதிர்வார். அந்த மாதிரி ஒரு திறமையானவர். இன்னைக்கு வந்து அதிமுக பிஜேபி கிட்ட அடிமையா இருக்கு. அப்ப டெல்லி வந்து இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல், திமுகவுக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. இன்னொன்னு பிஜேபி அதிமுக வழியா உள்ள வர பாக்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அதிமுக ஆட்சின்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாங்க. பழனிசாமி முதல் வேட்பாளர் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு திமுக சார்பில். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தான் சொல்லிப்பாங்க தவிர ஒரு காலமாக அப்படி சொன்னதில்லை. இன்ன வரைக்கும் அப்படிதான். அதாவது இவங்க கூட்டணியில் இருந்தாங்களா அப்போ அதை என்ன சொல்லுவாங்க, திமுக பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க, அப்போ அதை மக்கள் பார்க்கலையா, இல்லை அது என்ன நேற்று நடந்தால் மக்கள் மறந்துடுவாங்களா? பேசுறதுக்கு அதாவது நீ என்ன வேணா பேசினாலும் கூட்டணி தர்மம் உங்கள்கிட்ட கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, காங்கிரஸ் இதே ஏடிஎம்கேலேருந்து இப்போ கூட இருக்காங்க. அப்போ அது மக்கள் ஏற்றுக்கலையா? ஏடிஎம்கே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேருந்து 70 கூட்டணி தான் வந்திருக்காங்க. இப்போ அவரோட இப்போ டிஎம்கேட போயிருக்காங்க. அப்போ அது கூட்டணியாக அது தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு? அது தேசிய கட்சி தானே. ஸோ அதனால் குறைகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி ஏதாவது ஒரு சொன்னால் தானே அவர் வாயிலேருந்து ஏதாவது வரணும்னு நினைக்கிறாரு. அவர் அதாவது சொன்ன அவரை பொறுத்தளவுக்கு மக்கள் பணி ஆட்சி, அதாவது இந்த ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுதான் அவங்க பார்ப்பாங்களே தவிர இந்த விஷயத்துக்கு அவர் வரமாட்டார். அவர் ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் மீது அபார நம்பிக்கை வச்சுருக்காரு. இந்த தேர்தலில் 100% வெற்றி பெறுன்ற நம்பிக்கை வச்சுருக்காரு. அதுக்காக உழைக்கக்கூடிய, அதுக்கு என்ன கையில் எடுக்க முடியும், என்ன மக்களுக்கான திட்டங்களை தீட்ட முடியும், என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வரத்துக்கு நம்ம முயற்சிக்கணுன்றதெல்லாம் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காரு தவிர ஸ்டாலின் மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் குடும்ப அரசியல், அவர் பையன் வந்துட்டார், உங்களுக்கு தெரியும். எங்கள் எடப்பாடியார் வந்து ஒரு கிளை செயலாளர் வந்திருக்காரு, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், அப்புறம் முதலமைச்சர், பொதுச் செயலாளர், இப்படி படிப்படியாக வந்து கிட்டத்தட்ட 73 இத்தனை ஆண்டு காலம் வச்சு தான் இப்போ வந்திருக்காரு. இப்போ ஸ்டாலினுக்குன்னு என்ன இருக்குது, அவங்க அப்பா பேரை வச்சு உள்ளே வந்திருக்காரு. இப்போ உதயநிதிக்கு என்ன இருக்குது, ஸ்டாலின் பேரை வச்சு உள்ளே வந்திருக்காரு. உதயநிதி பையன் இன்பநிதி அவங்க பையனை வச்சு உள்ளே வருவார். இப்போ கனிமொழி யார், அவருடைய பொண்ணு தயாநிதி மாறார். இப்படி தான் அவங்க ஈஸியாக உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவர் உணர்றாரா இல்லையான்னு தெரியல. ஸோ அதான் அவர் வந்து தன்னையே தானே உயர்த்திக்கிருக்காரு. மக்கள் சரியான பாடம் போட்டுவாங்க அவருக்கு. அதில் வந்து மக்கள் தயாராக இருக்காங்க. என்னைக்கு தேர்தல் வரும், என்னைக்கு நம்ம ஓட்டு போடுறோம், அந்த டிஎம்கே வெளியே தூக்கி போடணுன்ற எண்ணத்தில் அவங்க நிலைப்பாட்டில் மக்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் கூட ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பேசலாம், மக்கள் எடுக்கிற முடிவுகிட்ட நம்ம ஒன்றுமே இல்லை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புனாங்க. அதில் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வழங்குவாங்க, நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் 2016 முதல் முறையாக எம்எல்ஏ ஆறீங்க விருகம்பாக்கம் தொகுதிக்கு. ஆனால் அந்த அந்த குறைந்த காலகட்டத்திலேயே வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்துடுறாங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு அது எப்படி ஒரு இல்லை, அம்மா இழப்பு பெரிய இழப்பு, அது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே பெரிய இழப்பு. அதிமுக குடும்பத்துக்கு, அதிமுக தொண்டருக்கு, நிர்வாகிகளுக்கு பெரிய இழப்பு அது. சரி, எதிர்பார்க்காத ஒரு அம்மாவுடைய இழப்பு. அதுக்கப்புறம் அந்த அம்மா மறைவுக்கு பின்னால் எடப்பாடியார் அவங்க முதலமைச்சர் ஆனார், சிறந்த ஆட்சியை கொடுத்தாரு. இன்றைக்கி 7.5 உள் ஒதுக்கீடு பெற்று தந்து ஒரு ஆண்டுக்கு 500க்கும் மேற்பட்ட டாக்டர்களை ₹1 செலவு இல்லாமல் உருவாக்கிய ஒரே முதலமைச்சர் அவர் தான். ஸோ இதுக்கு மேலே அவருக்கு என்ன சான்றிதழ் கொடுக்க முடியும் நினைக்கிறீங்க? வேளாண்மை மாவட்டம் அறிவித்தார், மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வரும், எல்லாமே அவர் இருந்த காலத்தில் 4 கால வருஷம் பொற்கால ஆட்சி கொடுத்தாரு. இத்தனைக்கும் கொரோனா காலத்தில் எல்லா ரேஷன் கடையிலையும் உணவுப் பொருள் கொடுத்தாரு, இடம் இல்லாமல் கொடுத்தாரு. அது மாதிரி அங்கே அதாவது அம்மா உணவகத்தில் முழு நேரம் எல்லா நேரங்களும் ஃப்ரீயாக, அதாவது விலை எல்லாமே அவங்களுக்கு மக்கள் எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அன்னதானத்தை வழங்கினார். 2 வருஷம் அரசு சம்பளத்தை வந்து 1 வருஷம் சம்பளம் கொடுக்குறது எவ்வளோ சிரமம் இருக்கும், உங்களால் பண்ண முடியல. அதெல்லாம் அவரை மாதிரி ஒரு அணுகுமுறை, அஃபிஷியல்ஸு, ஸோ கட்சிக்காரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு, அதாவது ஒன்று சிந்திச்சு செய்யக்கூடியவார். அதனால் அவர்கிட்ட நீங்கள் நாளைக்கு என்ன செய்யணும், நாளை மறுநாள் என்ன செய்யணும், அடுத்த மாதத்துக்கு என்ன செய்யணும், அப்படி சிந்திக்கக்கூடியவர். அதனால் அவர் சிந்தனை எல்லாமே வளர்ச்சி நோக்கி தானே போகுது. அதனால் அவரை போய் நம்ம எதுவுமே, அவரை நம்ம பேசிட்டு இருந்தோம் கூட அவர் சிந்தனைகள்
வேற எண்ணத்தில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ஈடுபாடு ஜாஸ்தி. ஏதோ வந்தோம் அதை அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாராலையும் பண்ண முடியாது பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்திலேயே புறப்பட்டார். எல்லா சட்டமன்றத்துக்கும் கொஞ்சம் ஒரு 10% சட்டமன்றத்துக்கு தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போல் அதுக்குள்ள தேதி அறிவிச்சிட்டாங்க. அது அந்த அளவுக்கு அவர் அட்வான்ஸாக எந்த அளவுக்கு ஒரு கட்சியை வளர்க்கணும், எந்த அளவுக்கு கட்சி மேலே ஒரு பற்று இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் கூட்டணி. அவர் சொன்னார் எங்கள் கூட்டணியில் எதுவுமே இல்லைன்னு. எங்கள் எடப்பாடி அப்புறம் டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணார், அறிவிச்சார், வேட்பாளர் அறிவிச்சார், டூர் போயிட்டே இருந்தார். அவங்களால பண்ண முடியலையே. அது மாதிரி தேர்தல் அறிக்கை பாருங்கள், தேர்தல் அறிக்கை நீட்டாக பண்ணிட்டு போயிட்டார். ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுக்குறேன்ட்டாரு, குடும்பத்தலைக்கு 2,000 தரணிக்காரு, முதியோருக்கு 2,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறாரு, பெண்கள் சுமை குறைப்பதற்காக ஆண்டுக்கு 5 லட்சம் ஸ்கூட்டி 20,000 மானியத்துக்கு கொடுக்குறாரு. ஸோ எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் மக்கள் வந்து சொன்னதை செய்கிறதும் சொல்லாத செய்கிறதும் அதிமுக அரசு, அம்மா அரசு. அதனால் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. அதை பயன்படுத்தி திமுகவும் ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை ரொம்ப வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி கூப்பன் சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபாய் கூப்பன், நீங்க என்ன ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆனா அவங்க வந்து நீங்க என்ன வேணும் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இது எது இம்பாக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் அவர் ஒரு நீங்கள் என்ன வேணா வாங்கினா கூப்பன் கொடுத்தா அது என்ன, எங்கே போய் வாங்குவாங்க, எந்த இடத்துல போய் வாங்குவாங்க? ஏதாவது ஒரு 10 கம்பெனி சென்ட்ரல் இருக்குது, இந்த சென்னையில் இருக்குது, இதில் போய் வாங்குன்னு சொன்னீங்கன்னா கரெக்டு. கூப்பன் கொடுத்தா எங்கே வேணால் வாங்கிக்கலாம்னா அது என்ன, அது அலைய விடுறாரு தானே அது. எப்படி அதாவது தேர்தல் வாக்குறுதியில் எப்படி ஏமாற்றன்னு நினைக்கிறாரோ இதுவும் ஒரு ஏமாற்று வேலை தான். ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்கிறது நேராக நம்ம வீடு இப்போ கொடுத்தாங்க அம்மா. ஸோ ஒரு ஆடு கொடுக்குறாங்க, கிராமத்தில் கிரைண்டர் கொடுத்தாங்க, போய் சேரலையா? அது மாதிரி அழகாக போய் சேர்ந்துருப்போது எல்லா வீட்டுக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லையே. எல்லாம் கொடுக்காம நம்ம திட்டங்கள் சொல்லலையே, கொடுத்துருக்கோம். மக்கள் இம்பாக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க? அதிக இம்பாக்ட் மக்கள் மக்கள் இல்லை, ஃப்ரிட்ஜ் தான் நாங்கள் பண்ணோம். ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு வேணால் இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் ஃப்ரிட்ஜ்னும் போது அவங்களுக்கு அது பெரிய ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. அது வந்து நல்ல விஷயம். ஸோ இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் விருகம்பாக்கம் தொகுதி. ஸோ இது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது? நீங்கள் 2016 21 வரைக்கும் நீங்கள் நல்லா செஞ்சீங்க. 2021 இருக்கக்கூடிய தற்போதைய எம்எல்ஏ என்ன செய்ய தவறிட்டாரு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இந்த தொகுதியில் இது வந்து கோயம்பேடு மார்க்கெட் ஒரு பக்கம், சிஎம்டி பேருந்து நிலையம் ஒரு பக்கம், இந்த பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷனு. ஸோ இந்த தொகுதி வந்து எல்லாமே கலந்து உள்ள ஒரு கலவை போன்ற உள்ள தொகுதி. அது மாதிரி சமூகமும் எல்லாமே கலந்துருக்கும். இங்கே வந்து ஜாதி மதத்தில் அப்பாற்பட்ட ஒரு நல்ல தொகுதி. இந்த தொகுதியில் வந்து அதாவது இது வளர்ந்த தொகுதி, இப்போ வளர்ந்து வந்த தொகுதி. பூரியும் ஒரு 20% இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் இந்த பக்கத்தெல்லாம் கிராமணத்தில் லேண்ட் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 8,000 9,000 வீடுங்க இருக்குது. அதில் குடிசை மாற்று வாரியம். இந்த குடிசை மாற்று வாரிய வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிரயப்பத்திரம் கொடுத்து கூட 2வது வாங்கினவங்களுக்கு கிரயப்பத்திரம் வழங்க முடியல. அதெல்லாம் நீண்ட காலமான கோரிக்கை. அது எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதுக்கு தீர்வு கண்டு கொடுக்குற நேரத்தில் தேர்தல் அறிவிச்ச காரணத்தால் நின்று போச்சு. இவங்க 5 ஆண்டு காலமாக அதை அப்படியே கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறேன்னாங்க. இப்போ கிராமணத்துக்கெல்லாம் அம்மா இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பட்டான்னு சொல்லிட்டு தோராய பட்டா கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் டிஎம்கே வந்து அந்த வேலையை செய்யலை. இன்னும் அதே மாதிரி எம்ஜிஆர் சூளை பல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 34 தெருவுக்கு மேலே அந்த இடத்துல பட்டா இல்லை. அந்த இடங்களெல்லாம் நம்ம வந்து பட்டா வாங்குவதற்கான வழிவகை செய்யணும். அது எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலையாக அந்த எம்ஜிஆர் நகர் சூளை பள்ளத்துக்கு ஒரு தீர்வு காணணும். அது குறுகிய காலத்தில் தீர்வு கண்டு அந்த மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கணுன்றது என்னுடைய கனவு. அதை கண்டிப்பாக விரைவில் நிறைவேற்றி தந்துடுவேன். இந்த மாதிரி குடிசை மாற்று வர பிரச்சனைக்கு அதுக்கும் தீர்வு காண இந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையை உருவாக்கி ஒரு சென்னையிலே இந்த தொகுதி ஒரு முன்மாதிரியான தொகுதியாக அடையாளம் காட்ட முடியும். இந்த தொகுதியை பாருன்னு சொல்கிற நிலையை உருவாக்கி தரும். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா தான் மறுபடியும் போட்டியிடுறாரு. அவரு வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு விஷயங்கள், ஒரு பெரிய கூட்டணி, இந்த மாதிரிலாம் நிறைய டஃப்பான ஒரு விஷயத்தோட உள்ள வராங்க. கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க அவர் கூட. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு சாதகமான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது கூட்டணி அவங்க கூட்டணி வந்து அவருக்கு பயம் இருக்கிறதுனால தானே இத்தனை கட்சியும் சேர்க்குறாரு. உங்களுக்கு திமுகவும் அதிமுக தனித்து போட்டியிட்டால் 100% அதிமுக தான் வெற்றி பெறும் என்பது
யாரை கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க. திமுகவில் உங்களுக்கு நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா நீங்கள் எதுக்கு இத்தனை கூட்டணி வைக்கணும்? உங்களால் முடியாது. எங்கேயாவது ஒரு 1000 ஓட்டு இருந்தால் கூட அப்போ நீங்கள் தேமுதிக வந்து நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைவங்ககிட்ட இருக்காரு. இவருக்கு ஓட்டு சதவீதம் கூடவா அவருக்கு ஓட்டு சதவீதம் கூடவான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு கூடுதலாக சீட்டு கொடுக்குறாரு. அதனால் அவர் வந்து முழுக்க முழுக்க கூட்டணி நம்பி தான் நிற்கிறார். அவரை நம்பி அந்த கட்சி நம்பி அவர் இல்லை. அந்த கட்சி மேலே தான் அதிருப்தி அதிகமாக இருக்குங்களே. இப்போ எங்கள் கட்சியில் இருந்தவங்க தான் நாங்கள் ஆட்சியை செய்கிறாங்க. அதிமுக இருந்தவங்க தான் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே அவங்க மாவட்ட செயலாளர் இருந்ததெல்லாம் அதிமுக தான். நீங்கள் எடுத்து ஏவாவேலு அதிமுக போனவர் தான். ரகுபதி, கண்ணப்பன், சேகர்பாபு, செந்தில் பாலாஜி இருக்கிற அத்தனை பேருமே. நீங்கள் தோப்பு வெங்கடாசலம் போயிருக்கார், அவருக்கு மாவட்ட செயலாளர். முத்துசாமி, அதுக்கப்புறமா நீ பழனியப்பன் போயிருக்காரு, அவர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ கொடுத்துருக்கீங்க. தோப்பு வெங்கடாசலம் கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி தேனியில் போய் இப்போ தங்க தமிழ் செல்லம் கொடுத்துருக்கீங்க. அதனால கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தான் அங்கே ஆட்சி ஆளுது. அப்படின்னா தகுதி உள்ள கட்சியும் அந்த அதிமுக இருந்து போனோம் தான் உங்க கட்சியை நடத்துறோம், கெயிட் பண்றோம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தொகுதி அப்போ உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்ன்றீங்க இந்த தேர்தலில்? நான் சொல்றத விட நீங்க நான் எல்லா வேட்பாளர் கேட்டாலும் அவங்க தான் வெற்றி பெறும்னு சொல்றது இயல்பான ஒரு விஷயம். நாங்கள் நம்பிக்கை வச்சு சொல்றது எங்க நம்பிக்கை, எங்க பொதுச்செயலாளர் மேல நம்பிக்கை, பொதுச்செயலாளர் செய்த சாதனைகள், அவர் நடந்துக்கிற விதம், அதை வச்சு சொல்ற விஷயம். 100% அதிமுக வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ இதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது விஜய் அவர்களுடைய என்ட்ரி. அதுவும் உங்க தொகுதின்றது விருகம்பாக்கம். விஜயோடைய பூர்வீக வீடுலாம் இருக்கு, அவங்க அப்பா அம்மாலாம் இங்க இருந்த தொகுதி. ஸோ இது உங்களுக்கு ஏதோ அளவுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தல, சாதகத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இல்ல, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் புதுசா இப்போ கமலஹாசன் கூட ஆரம்பிச்சாரு. அவர் எவ்வளோ 4.5% ஓட்டு வாங்கியிருக்காரு. விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு, பாக்கியராஜ் ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் ஆரம்பிச்சார், சரத்குமார் ஆரம்பிச்சாரு, சிவாஜி ஆரம்பிச்சாரு, எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் யாரும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை தவிர யாரும் ஆட்சி பிடிச்சதா சரித்திரம் இல்லை. எம்ஜிஆர் சாதாரணமாக அரசியல் வந்தில்லை. 53லேருந்து திமுக இணைஞ்சு அவர் எம்எல்சி, எம்எல்ஏ, 2 முறை எம்எல்ஏ, கட்சிக்கு பொருளாளர், அப்புறம் கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தல், கோயம்புத்தூர் தேர்தல், பாண்டிச்சேரி தேர்தலாம் சந்தித்து 24 ஆண்டு கழித்து தான் முதலமைச்சராக இருக்கார். அப்படி கஷ்டப்பட்டு படிப்படியாக தான் முன்னிருக்காரு. ஸோ இவர் வந்திருக்காரு. மக்கள் கண்டிப்பாக அது என்னன்றது சொல்லுவாங்க. அதனால் மக்கள் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓட்டு போட்டு பெரிய அளவில் வெற்றி பெறுவான்றதெல்லாம் தவறான கணிப்பு. அது ஒரு கனவு தான், பகல் கனவு தான். அதாவது 2 வருஷத்தில் ஒருத்தர் நீங்கள் என்ன மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கலை, மக்களோடு ஒன்றி போல, மக்களுக்காக போராட்டத்துக்கு வரல, மக்களுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் புரிஞ்சிக்கல. அதனால் மக்கள் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலி தான். அவ்வளோ ஈஸியால் நீங்கள் ஒரு ஓட்டை ஈஸியாக வாங்கிட முடியாது. காலங்காலமாக கட்சி நடத்துகிற அதிமுகவுக்கே உங்களுக்கு தெரியும் ஒரு ஏற்றம் இறக்கம் வரும்போது. ஆனால் அடுத்தது அம்மா அதை தூக்கி நிறுத்துவாங்க. ஸோ அப்போது எங்கே ஒரு தப்பு நடந்திருக்கா சரி பண்ண நினைப்பாங்க. அதனால் இவர் வந்திருக்காரு. அவர் ஜனநாயகத்தில் யார் வேணால் வரலான்றது நம்ம ஒன்று குற்றச்சாட்டு சொல்லலை. வரட்டும், மக்கள் அவங்க சொல்லட்டும். மக்கள் தானே எஜமானிகள், மக்கள் தானே தீர்மானிக்க வேண்டும். அவர் டிரைவர் பையனே இந்த தொகுதியில் நிறுத்தியிருக்காரு. அது அவங்க கட்சி, அது என்ன வேணால் அவங்க முடிவு எடுத்துக்கலாம். அதாவது அவங்க விருப்பம், அது நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம போய் அதில் அவர் அது மக்கள் தானே பார்க்குறாங்க. இந்த கட்சியில் இப்படி சீட்டு கொடுக்குறாருன்னா பின்னாடி பிற்காலத்தில் அது தெரிய வரும். அதுக்கப்புறம் அவருடைய சொந்த கட்சி, அவங்க முடிவு என்ன வேணால் எடுத்துகிட்டு போட்டோம். அது நம்ம முடிவு இல்லை. நம்மளை பொறுத்தால அவர் மக்கள்கிட்ட எப்படி இருக்காருன்னு தான் நம்ம கேட்கணும். அதிமுக இருக்கிற நிலைப்பாடும் அவங்களுக்கு இருக்கிற நிலைப்பாட்டும் மக்கள் பார்க்குற பார்வை, அதிமுக எப்படி பார்க்குறாங்க, அவங்கள எப்படி பார்க்குறான்றது உங்களுக்கு பார்வையிலே தெரியும். மக்களை சந்திச்சாவே சொல்லுவாங்க. இந்த ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஒன்று இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம போய் சொல்ல விரும்பல. ரசிகர் இருப்பாங்க, அது ஓட்டாக மாட்டது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க, விஜய் சொந்தக்காரங்க வீட்டில் இங்கே தான் இருக்குது, அவங்கள்ட்ட கூட நாங்கள் ஓட்டு கேட்போம். உண்மைதானே. இப்போ அவர் வீடும் எங்கள் தொழில் தான் இருக்குது. அவங்க மாமா ஒரு 4-10 சொந்தக்கார வீடு இருக்குங்க. அவங்க வீட்டில் நான் கடந்த முறை ஓட்டு கேட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி இப்போ ஓட்டு கேட்டிருக்கேன். அவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. பழகி இருக்கும், லோக்கல் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க தான். அந்த அடிப்படையில் நாம் பார்க்குற பழக்க வழக்கத்தில் நம்ம போய் பார்க்குறோம். அவங்கள அதுக்கு நமக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து போங்க நான் பண்ணித்தரேன். அவங்க பார்க்குற பாறையில் ஒரு கேண்டிடேட்டு அதிமுக நிற்கிறாரு, இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது, இவர் எப்படி இந்த 5 ஆண்டு காலம் எப்படி பண்ணார்,
அந்த மாதிரிலாம் அவங்க திங்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் ஒரு ஓட்டை வீணா இதுக்கு போட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு இல்லை. ஸோ ரசிப்பாங்க. இந்த ஓட்டுனால அவர் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது வேண்டாம், அது அதிமுக போடணும்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த பார்வையில தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான இம்பாக்டா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியில என்ன மாதிரியான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா, அவங்க ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு எதிர்வலையே இல்லைன்னு சொல்லும் போது, அவங்க நாங்க சாதனையை வச்சு ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்லும் போது, இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயமா இருக்கும்? திமுக ஆட்சிக்கு வந்து வாக்குறுதி 520 வாக்குறுதி மேல கொடுத்துருக்காங்க. ஆட்சிக்கு வந்தாங்க, 21 ஆட்சிக்கு வந்தாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. அதிமுகவில் கூட 10 ஆண்டு இருந்துட்டாங்க கூட மாற்றம் வேறு நினச்சி போட்டிருக்கலாம். அப்படி ஒன்று மாற்றம் வரனா கூட எடப்பாடி 75 இடங்களை வெற்றி பெற்றிருக்காரு கூட்டணியோட. சாதாரண வெற்றி இல்லை. அதனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி மட்டும் இல்லை, 21 வெற்றி பெற்றாங்க. 22 முதல் தடையாக மின் கட்டணத்தை உயர்த்துறாங்க, 23 உயர்த்துறாங்க, 24 உயர்த்துறாங்க. இந்த 5 ஆண்டுகளை 3 முறை மின் கட்டணம் உயர்த்திருக்காங்க. ஸ்லாப்பே புரிஞ்சிக்க முடியல. அடிப்படை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இனி 1 கிலோ அரிசி எடப்பாடி இறக்கும்போது 40 ரூபா கிடைச்சிது, 45 ரூபா, இனி 70 ரூபா 80 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. எவ்வளோ வித்தியாசம்! பால் விலை 10 ரூபா 1 லிட்டரு வித்தியாசம். வீட்டில் பயன்படுத்துகிற எண்ணெய் விலை பல மளிகை பொருட்கள் ஒரு மாதத்துக்கு 5000 7,000 ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து 15,000 ஆகுது. இப்படி எல்லாமே பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பாதிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன நீங்கள் மக்கள் விருப்பத்துக்கு மின்கட்டணத்தை ஏற்றுவேன், மக்களை பற்றியே கவலைப்பட மாட்டோம், ஆனால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு நீ கொடுக்குற 1000 ரூபா வச்சு ஓட்டு போட்டுருவாங்களா? அதிமுக உதவி இலக்க திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் மின் கட்டணம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்போ நாங்கள் இருக்கும்போது ஏன் அதை செய்யலை? நாங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம், அது நடக்கலையே சார். நீங்கள் நடக்காத ஆட்சி பார்த்துட்டு இருக்கோம்ல. 5 வருடம் நம்ம ஆட்சியில் இருந்தோம், 5 வருடத்தில் எதுவுமே இல்லையா? அப்போ மக்கள் நம்பி நீங்கள் சொன்னதே 3 தடவை ஏற்றிருக்கேன்னு தான் நம்ம சொல்ல வரோம். நீங்கள் எப்பவுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் விலை, பெட்ரோல் விலை இதெல்லாம் தமிழ்நாட்டில் மின் கட்டணம் ஏற்றினா நீங்கள் அந்த மாநிலத்தை பாரு. உங்களுக்கு ஓட்டு போட்டு யார்? தமிழ்நாட்டு மக்கள் தானே. நீ கர்நாடகா பாரு, ஊபியை பாரு, கேரளாவை பாரு, பஞ்சாப் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய. அதுக்கு உங்களுக்கு பஞ்சாபில் இருக்கலாம் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தானே வாக்காளர் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நீ செய்யணும் அதை தான் பார்க்கணும். அதை விட்டு நீ ஈபிக்கு மின் கட்டணத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா ஒப்பிட்டு காட்டுவாங்க. நாங்கள் தமிழ்நாடு தான். நீங்கள் மற்ற மாநிலம் நம்ம மாநிலத்தில் மின்கட்டணம் உயர்ந்திருக்கு, அதுக்கு என்ன நீ பதில் சொல்ல போகிறீங்க? அதுக்கு என்ன மக்களுக்கு தீர்வு காண போகிறீங்க? அதுதான் முக்கியமே தவிர அதை விட்டுட்டு இவங்க சொல்கிற கதை அது வந்து அதான் மக்களை திசை திருப்புற கதை. மக்கள்கிட்ட ஏதாவது சொன்னால் அது நடந்துடும் நினைக்கிறேன். அது மக்கள் வந்து எந்த மக்களும் அவங்க ரெடியாக இருக்காங்க, மைண்டில் வச்சுப்பாங்களே தவிர கரெக்டான நேரத்தில் சரியான நேரத்தில் இது இன்னொரு 20 நாள் தானே இருக்குது, இது முடிஞ்சோன்னே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 175 இடங்களில் சாதாரணமாக வெற்றி பெறும். அந்த எடப்பாடியார் 200 இடங்கள் சொல்கிறாரு, கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க. எடப்பாடியார் ஆட்சியை யதார்த்தமான ஒரு மனிதர், எளிமையான மனிதர், ஈஸியாக அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க எடப்பாடி. அவரால் ஸ்டாலின்லாம் பார்க்குறதுலாம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த விருகம்பாக்கம் தொகுதி பற்றி உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய புரிதல் என்ன? இந்த விருகம்பாக்கம் தொகுதி இது 2011 தொகுதி சீரமைப்பில் தான் புதியதாக உருவாக்கப்பட்ட தொகுதி. 2011 தொகுதி 11ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக கூட்டணி இணைந்து தேமுதிகவுக்கு அம்மா கூட்டணி சீட்டு கொடுத்தாங்க. அந்த தேமுதிக 11ல் 15,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் 14ல் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதில் ஜெயவர்தன் நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளர் நிறுத்தினாங்க அம்மா. 26 ஓட்டு இந்த ஒரு சட்டமன்றத்தில் லீட் பண்ணிச்சு. அப்படியே இந்த தொகுதி வந்து அதிமுக வாக்காளர்கள் அதிகம். இன்னொன்று, இந்த தொகுதி மக்கள் அதிமுக மேலே ரொம்ப அந்த கட்சினா இப்படி இருக்கும்ன்ற மனநிலையில் இருக்காங்க. 16லையும் நானும் 2330 ஓட்டு கூடுதலாக எந்த கூட்டணியெலாம் வெற்றி பண்ணோம். 21ல் என்ன காரணம் தெரியல, அது என்னால் சரியாக கணிக்க முடியல. அதில் கொஞ்சம் இஸ்லாமிய கிறிஸ்டின் சகோதரிகள்லாம் இந்த தொகுதியில் கொஞ்சம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கோவங்களாக இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடு வீடாக போய் பார்க்க போது அவங்க மனநிலை கூட முழுசாக மாறி இருக்கு. ஸோ அதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க அது மனநிலை மாறி இருக்கிறது? இல்லை, அதாவது அந்த தொகுதி எம்எல்ஏ மேலே அதிருப்தியா இல்லை அந்த மாதிரி? அதுக்கு 2 வகையில். இப்போ திமுக எம்எல்ஏ மேலே அவங்க என்னென்ன கோரிக்கை வச்சுருக்காங்க, என்னென்ன பகுதிக்கு தேவைகள் அவர்கிட்ட சொன்னாங்க, அதெல்லாம் என்பது அவங்களுக்கு அந்த ஏன்னா ஒரு சட்டமன்ற ஜெயிச்ச பிறகு பல பேர் என்னதான் இருந்தாலும் நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலும் கூட செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறதா நினச்சி தான் அவங்கள பார்க்குறாங்க. அதில் அவங்க என்ன செய்தாங்க போனாங்கன்றது
செய்தாங்களா இல்லையா என்பது அந்த பகுதி மக்களுக்கு தான் தெரியும். ம். நம்ம பார்வையில் வந்து என்னென்ன வேலை செய்யலைன்றது எங்களுக்கு தெரியும். அவங்க ஏதோ ஒரு தனிப்பட்ட அந்த பகுதியில் உள்ள கோரிக்கை மட்டும் வச்சிருக்கலாம், அதை செய்யலைன்ற கோவம் அவங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி திமுக மேலே அதிருப்தி ஆசி இருக்கு. அவங்க சொன்ன வார்த்தைகள் சொன்னது எதுவுமே செய்யலை. அதனால கண்டிப்பாக அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு வேணும். திமுக இந்த ஆட்சி இந்த தடவை நடக்கிற தேர்தலில் அவங்க வெளியேற்றணும், ஓட்டு போடக்கூடாது மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியாக இது வந்து இருக்கு. அந்த பகுதிகளில் சாலிகிராமமாக இருக்கட்டும், வடபள்ளியாக இருக்கட்டும். ஸோ இது இங்கே வந்து இந்த மாதிரியான இப்போ விஜயம் இருக்கிற போது அது ஏதாவது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா? அப்படியே தான் சார், இங்கே சினிமா ஸ்டுடியோஸ் எல்லாமே இங்கே தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஏவிஎம் ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ, ஷாம்லா ஸ்டுடியோ, கோல்டன் ஸ்டுடியோ, கற்பகம் ஸ்டுடியோ, இப்படி ஸ்டுடியோ இருக்குதுன்னா ஃபுல்லாக இங்கே தான். எல்லா ஸ்டுடியோமே இப்போ ஒன்லி ஏவிஎம்ல ஒரு ஃப்ளோர் இருக்காப்பிடுது. பிரசாத்தில் இருக்குது, வாகினிலாம் இது பண்ணிட்டாங்க. அங்கே அதை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த தொழில் சார்ந்து வீடுங்க இருந்தாங்க, லைட் மேனு, லைட் பாய், கேமராமேன் அப்படிலாம். ஆனால் அதுதான் அவங்க அதே 16 அதே ஆட்கள் தானே ஓட்டு போட்டாங்க எனக்கு. ஓகே. அதே 2014 அவங்க தானே ஓட்டு போட்டு எம்பி 27 ஓட்டு வாக்கு பிரதேசத்தில். அப்போ அந்த அவங்களும் அதே இடத்துல இங்கே இருந்து ஒரு வந்தாங்க மொத்தமே. 11லையும் ஜெயிக்குது, 14 ஜெயிக்குது எம்பிக்கு, 16 நான் ஜெயிக்கிறேன். 21 தேர்தலில் ஒரு சர்க்கிள் ஏற்பட்டது, அவ்வளோதான். அந்த 21 தேர்தலில் நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டோம். மக்களை போய் எங்கே நம்ம மேலே என்னென்ன பகுதியில் என்ன இருக்கோ அதையும் நம்ம சரி பண்ணிக்கிறோம். எங்கேயாவது குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளை சரி பண்ண நினைப்போம். ஒரு மக்கள்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி திமுக 21 ஓட்டு போட்டிருக்காங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்க போட்டதுக்கு இப்போ அவங்களே இப்போ உணர்றாங்க. ஏன் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டவங்கன்னு சொல்லலை. ஓட்டு போட்டவங்க இப்போ அவங்க வருத்தப்படுறாங்க, திமுகவுக்கு தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோம். அதனால 21க்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுற மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. இதுதான் நாங்கள் களத்தில் போய் பார்வையில் பார்க்கும்போது அது எங்களுக்கு தெரியுது. ஓகே. ஸோ நான் இந்த காலையிலேருந்து சுத்த உங்க கூட ட்ராவல் பண்ணும்போது நிறைய கவனிச்சது என்னன்னா, நீங்கள் நிறைய பேரை வந்து பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறீங்க பகுதிகளில். மணி இங்கே வா, சரி வரலாம் மணி அப்படிலாம் சொல்லி கூப்பிடும்போது எல்லாரையுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது அந்த ஏரியாவில் உங்கள் இதில்? இல்லை, கட்சியில் வந்து நீண்ட காலமாக நம்ம இருக்கிறோம். நம்மளும் சின்ன பதவியிலேருந்து தான் மேலே வந்திருக்கிறோம். பழகும்போது அந்த தொண்டனுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அந்த ஒரு உறுப்பினர் வந்து நம்மக்கிட்ட நெருக்கமாக பழக வரும்போது அவரை நம்ம தெரிஞ்சுக்கிறது முதல் முக்கியம். அவரோட நம்ம க்ளோஸாக இருக்கணும். அவங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கட்சிக்கு வேலை செய்கிறாங்க, இந்த தலைமையை பிடிச்சி வேலை செய்கிறாங்க, ரவிக்காக வேலை செய்கிறான்னு அவன் சொல்லலை. தலைமை எடப்பாடியார் பிடிச்சிருக்கு, இந்த கட்சியில் சேவை செய்யணும். அப்போ அவங்க நம்ம கூட வரும்போது அவங்களை நம்ம அரவணைச்சு போகிறது மிக மிக முக்கியம். தேடி வரும்போது நம்மளை அவன் அரவணைக்கல போது நம்ம மேலே அவன் சரி அவர் என்ன சரியாக பழக மாட்டேன்றாரு ஒரு எண்ணம் நம்மளை அவங்க மனசில் பதியக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலையோடு நம்மளை வந்து பார்க்க வருவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அவங்களோட என்ன காரணங்கள் என்னன்னு ஒரு விஷயமா வருவாங்க. கட்சி பிரச்சனை வரலாம், குடும்ப பிரச்சனை வரலாம், ஒரு இடம் பிரச்சனை வரலாம், இல்லை திருமண பிரச்சனை வரலாம், அண்ணன் தம்பி சண்டையாக இருக்கலாம். இப்படி எல்லாரும் வரும்போது அவங்ககிட்ட நம்ம செவிச்சாச்சு பேசி அவங்ககிட்ட அந்த பேசி அந்த டைம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நடக்குதோ நடக்கலையோ அவர்கிட்ட போனேன். எத்தனை பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பார்க்க? எனக்கு ஆட்சியில் இருக்கிறதோட ஆட்சி இல்லாமல் போது அதிகமாக வந்துருக்காங்க. அப்படியா? ஆட்சி இருக்கும்போது ஒரு என்ன இருந்தாலோ அதை விட ஒரு பங்கு அதிகமாக தான் வருவாங்க. அது காரணம் நம்ம ஃபுல் டைம் அங்கே இருக்கிறோம். முழு நேரம் அரசியல்வாதி வீட்டில் தான் இருப்பேன். முழு நேரம் ஆஃபீஸ் தான். 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவோம். வந்தோடனே கட்சி வேலை, மக்கள் ஏதாவது இருந்தாலும் அவங்க வேலை, ஏதாவது ஆட்சி இருந்தால் தான் செய்யணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இல்லைனாலும் அதுக்காக போராட்டி தானே ஆகணும். இல்லை உங்களுக்கு கல்யாணம்லாம் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரே முகூர்த்தத்தில் வருமே, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் 15 கல்யாணம் 17 கல்யாணம்லாம் இருக்கும். எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். அத்தனைக்கும் சாயந்தரம் 4:30 மணிக்கு புறப்படுவோம். மேக்ஸிமம் 2 மணி வரைக்கும் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுவோம். நைட்டு 2 மணி வரைக்கும். அவங்ககிட்ட கூட ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்பேன். ஏன்னா லாங்கில் வந்துட்டோம், திருப்பி காலைல போக முடியாது, காலையில் வந்தால் டிரைவர் கரெக்டாக வரணும், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட போய் அன்னைக்கு செல் அடித்து பொண்ணும் பிள்ளையும் எழுப்ப வேண்டாம், அப்பா அம்மா அவங்க அப்படி இருந்தால் கூட அவங்க வீட்டு தேடி நம்ம மண்டபம் தேடி வந்திருக்காரு அப்படின்னு பொண்ணு பிள்ளை எழுப்பி அன்னைக்கு நிற்க வச்சு அதுக்கு ஒரு மனசு எல்லாம் வந்து போனோம். அவங்க வந்து லாவணியே பெரிய இது இல்லை, அவங்களுக்கு மதிச்சு வந்து போனாரு அப்படின்னு அந்த ஒரு மனநிலை அவங்களுக்கும். அதனால நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது. அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை நம்ம நிற்கிறோம். அது அப்படிதான் கிடைச்ச நட்பு தான்.
அதே மாதிரி பார்த்து இந்த போஸ்டர்லாம் கூட வந்து உத்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க வரும்போது, அதுவும் இந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட வந்து உத்து பார்த்துட்டு இருந்தீங்க சில பேர். ஏன் இல்ல நம்ம போறோம் இப்போ முன்னாடிலாம் ஒரு இறந்துட்டாங்கன்னா உடனே மெசேஜ் நமக்கு வந்துடும். ஓகே ஓகே. வாட்ஸ்அப்ல சிலர் போட்டிருக்காங்க. அவர் ரொம்ப நெருக்கமா பழகிருப்பாங்க. அந்த வீட்டுல எனக்கு அப்பா என்னோட பழகிருப்பாரு. பிள்ளைக்கு தெரியாது, நம்மளோட இருக்கிறது தெரியாது, அவனுக்கு சொல்ல தெரியாது. அவர் சொல்லவும் அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன சூழ்நிலையோ சொல்லிக்க. இப்போ சொன்னிட்டா நமக்கு அது என்ன டைம் எடுக்கிறான்னு கேட்டுப்போம். இது மாதிரி கிளம்பும் போது அந்த போஸ்டர் பார்க்கும்போது லோக்கல்ல ஏதாவது இருந்துட்டு போகுது, நம்ம கவனிக்காத போயிட்டு அப்புறம் நம்ம வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஃபோன் வந்தாலும் கூட அது மனசு வருத்தப்படும். அதை யாரும் பாருப்பான்னுவேன். அது இருந்தா டக்குன்னு உடனே வண்டி திருப்பிடுவேன். உடனே போயிட்டு மாலை வேண்ட சொல்லி அந்த டெத்துக்கு அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். இது ஏன்னா சென்னை வளர்ந்த ஏரியா, முன்ன மாதிரிலாம் ஒரு விஷயத்த போய் கன்வே பண்றது ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்றவங்க இருக்காங்க. 1-2 பேருக்கு தெரியாது. அது வந்து அந்த அவங்க அம்மா அப்பா பசங்களுக்கு தெரியாது, நம்ம அவங்களோட நெருக்கமா இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அது அட்டன் பண்ணிடுறது ஒரு மரபு, ஒரு விஷயம், ஒரு கடமை நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பழகினால் அரசியல் மட்டும் இல்லை, அரசியலுக்கு அப்பா விட்டு இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் அதெல்லாம் நம்ம பல வகையில் நமக்கு உதவிகரமாக இருந்திருக்கு. அந்த நட்பு கிடைச்சிது. அவங்க வந்து ஒரு நம்மளை வந்து பார்த்த பார்வையில் நம்ம வீட்டில் ஒருத்தர் அவரை பார்க்குறோம், நல்லது கிடையாது, அவரோட நம்ம இருக்கிறோம், அப்படி எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நடராத்திரிலாம் வருவாங்களா பிரச்சனை இது மாதிரி எல்லாம் கேட்டு இது மாதிரி என்ன? நம்ம கீழே இருந்து தானே வந்திருக்கோம், நம்ம சாதாரண வட்ட செயலா வந்திருக்கோம். அன்னைக்கு கீழே தானே எல்லாரோட இருப்போம். அந்த அதே இடத்துல இப்போ பழகணும், என்னதான் உயர்ந்தாலும் கூட அவங்களுக்கு நான் சாதாரண ரவி தானே, அப்படிதானே இருப்பாங்க அவங்க பார்ப்பாங்க. அதனால நம்ம போய் பார்த்து அதனால நான் வளர்ந்துட்டேன்லாம் சொல்றது முறையே கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யத்தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். அதுக்கு மனசுக்கு நிறைவு இல்லை. அது இது ஒரு நிறைவான ஜாப்பா தான் நான் பார்க்குறோம். இது வந்து நேசிச்சு பண்ற ஒரு விஷயம். ஓகே ஓகே. இது வந்து ஃபுல் டைமா இதுதான், வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. முழு நேரம் அரசியல்வாதி, முழு நேரம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சேவை, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. பொதுவாக வந்து அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்குமான டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குல்ல. மக்கள் வந்து யாரை நம்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா மக்களோட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது அரசியல்வாதிக்கு தான். நிறைய பேர் வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, மக்கள் தான், பொதுமக்கள் வந்து எப்பவுமே அரசியல்வாதி தான் பார்ப்பாங்க. அவங்க அஃபிஷியல் எது வந்தாலும் அவங்ககிட்ட தானே சொல்கிறாங்க. அவங்க போய் அஃபிஷியல்கிட்ட சொன்னதான் உண்டு, எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இல்லை அவங்க என்ன இவங்க ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு நமக்கான ஒரு மாமன்ற உறுப்பினர் நம்ம தான் அவர் வந்து வெற்றி பெற வச்சிருக்கோம், நம்ம கோரிக்கை அங்கே சொல்லணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தொகுதியில் இருக்காரு, நம்ம போய் அவர் நேராக பார்த்து நம்ம தேவைகளை சொல்லணும். அவரு தான் அவங்களுக்கு எல்லாருக்கும், சிலருக்கு படித்தவங்க விவரமானவங்க பல அஃபிஷியல் இருந்தவங்களாம் அவங்க ஆன்லைன் புகார் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது ரிட்டர்னில் எழுதி லெட்டர் அனுப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட சட்டமன்ற பிரச்சனை தேடி வருவாங்க மக்கள். நேரடியா வந்து சார் எங்க தெருவில் ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு சார், 4 நாளைச்சு சார், நான் ஏகிட்டு சொன்ன வந்து பார்க்கவே இல்லை, எந்த இடம் ஏதா இடம் கேட்டு உடனே சரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ உங்களுடைய பார்வையில் இப்போ ஒரு தொகுதி அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த தொகுதியில் அந்த சட்டமன்றம் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாமா? சொந்த தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்கள் ரொம்ப வருஷமா இருக்கவங்க அந்த தொகுதியில் அப்படின்றது இல்லை. நம்ம அந்த தொகுதியில பிறந்து வளர்ந்தவன், சின்ன வயசுலேருந்து படித்த நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு 5th வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், 6th மேலே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். அது மாதிரி படிக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் லோக்கலில் கீழே பிறந்து வளர்ந்து என் பகுதியில் எல்லா நண்பர்கள் அந்த பழக்க வழக்கம், அந்த நண்பர்கள் பழக்க வழக்கம், அவருக்கு நமக்கு ஃப்ரெண்டாக கிடைப்பாரு. அரசியலுக்கு வந்த பிறகு நம்ம எல்லாரோட பழகிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதில் பெண்கள் நம்மகிட்ட வரும்போது அந்த அனுபவங்கள் கிடைச்சிது. அவங்ககிட்ட எப்படி பேசணும், அவங்ககிட்ட எப்படி பழகணும், அவங்ககிட்ட நான் சொல்கிற குறைகளை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ மூத்தவங்களாக இருப்பாங்க, வயசில் முத்திருந்தவங்களாக இருப்பாங்க, அவங்க நம்மகிட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை எப்படி நம்ம எடுத்து பண்ணணும். ஸ்டூடெண்ட் வருவாங்க, ஸோ அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும், இதெல்லாம் நம்ம நாளுக்கு நாள் நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம், விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியலனா கூட நம்ம பின்னாடி இருந்து என்னோட நண்பர் பழகிறவங்க சொல்லுவாங்க, அண்ணா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு. எங்கே நான் இப்படி பேசிருந்தா அதை ஒன்றும் சரி பண்ணிக்கணும், எடுத்துப்பேன். ஆமாம், அதெல்லாம் தப்பு இல்லையே. அவங்க வண்டியில் எல்லாமே ஒயிட் கிளாஸ் தான்,
ஏன்னா தொகுதியில் போகும்போது எங்கே போனாலும் சரி வண்டியில் கண்ணாடி யார் பார்த்தாலும் வணக்கம் பண்ணி நின்று பேசுவேன். ஏன்னா அவர் ஏதோ போகிறாரு கண்ணாடி கூட இறக்காமல் போகிறான்னு அவங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து சில நேரம் பேசிட்டே போவோம், வெளியில் யாராவது பார்த்து வணக்கம் பண்ணியிருப்பாங்க, அது எனக்கு தெரியாது. பின்னாடி வணக்கம் பண்ணாங்க டக்குன்னு எல்லாம் சில நேரம் எங்கள் டிரைவர் சொல்லுவார், ஆனால் அவர் வணக்கம் பண்ணார் பார்க்கல, உடனே அந்த லைனில் போயிடுவேன், சாரிப்பா வண்டி செல்லு பார்த்துட்டு போனேன் சாரி. அது அப்போ அவங்ககிட்ட அப்போ என்னன்னா பாரியா போய் நம்ம பார்க்கலாம் கூட போகும்போது நமக்கு சொல்லிட்டு போறாரு பாருங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு நூக்கணக்கான எல்லா இடம் வீடும் எல்லாருமே தெரியும்ல உங்களுக்கு? தொகுதியில பொறுத்தளவுக்கு எந்த ரோடு சாலை எந்த பக்கம் போகுது, எந்தெந்த தெருக்கள் இருக்குது, எந்த வார்டு எங்க வரும், சரி எந்த அப்படிலாம் இது வந்து ஒரு தெரு போகாத தெரு இருக்காது. அந்த மாதிரி இடம் கிடையாது. அவ்வளவுதான். சும்மாவாது அது தெருவில் எதுக்காக போயிருப்பேன். அப்படியே இல்லைன்னா அது ஒரு துக்கத்துக்கு போயிருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல போய் ஆகணும். எல்லா இடத்துக்கும் நீங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னாதான் அந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்க சும்மா போய் ரோட்ல இல்லைன்னா எடுத்து. ஆனாலும் இப்போ போனோம் ஒரு ஃப்ளாட்டுக்கு, அந்த ஃப்ளாட்ல சொன்னாங்க நெக்ஸ்ட் டே அந்த ஃப்ளாட்ல இருக்கும் நான் ஃப்ரெண்டா பேசுவேன், சார் என்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, அவர் ஒன்று என்னப்பா அன்னைக்கு வந்து போன நம்மளே ஃபோன் பண்றாரு, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுவாங்க. இந்த அப்படியே இந்த பழக்க வழக்கம் 4 அடியில் அது நமக்கு ஓட்டா. அதனால ஃப்ரெண்டா இருக்காரு, நம்ம எம்எல்ஏ இருக்காரு, கூப்பிட்டாலும் வராரு, அப்புறம் நான் அப்படிதான் அவங்க நம்ம மணலி போவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இன்னைக்கு இருக்க இந்த கல்ச்சர் இருக்குல்ல சார், இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் உட்பட்ட இந்த பகுதிகளில் நிறைய ஃபிளாட்ஸ் வந்துடுச்சு, இப்போ மெட்ரோ ரயில் வந்துடுச்சு, நிறைய வளர்ச்சி பணிகள் நடந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு இருக்க விருகம்பாக்கம் தொகுதியில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நீ ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சபர்படாக இருந்த இடம், இப்போ வந்து ஃபுல் சிட்டிக்குள்ளேயே இருக்கு, நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நிறைய ஃபிளாட்ஸா மாறிடுச்சு. ஸோ இப்போ எப்படி ரிசெப்ஷன் இருக்கு உங்களுக்கு, அந்த வரவேற்பு பண்றது எப்படி இருக்கு உங்களுக்கு, அந்த கல்ச்சுரல் சேஞ்ச்? இல்லை நீங்க இது பூர்வீக ஊர் விருகம்பாக்கம் என்பது ஒரு பகுதி. அதுக்கப்புறமா லே அவுட் போட்டு நடேஷ் நகர், சாய் நகர், வெங்கடேஸ்வர் நகர், சொன்னம்பை நகர், அபிராம் நகர், அது மாதிரி ஆழ்வத்தம் அனெக்ஸ், நியூ காலனி, கோயம்பேடு ஜெய் நகர், ஸோ இது மாதிரி சாலிகிராம் பகுதி. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக லே அவுட் போட்டு புதுசாக நான் இன்னேற்று இன்னைக்கு போட்டதில்ல, ஒரு 40 ஆண்டு காலம். அது மாதிரி எப்படி சார் இருந்துச்சு முன்னாடி நீங்கள் ஸ்கூல் படித்த காலத்தில் இந்த ஏரியா? இல்லை அதை நான் இருக்கிற வீடு அது ஒரு பகுதி, ஆர்காரோடு ஒரு ஊர், அது உள்ளே போனீங்கன்னா நெசப்பாக்கம்னு சொல்லுற ஊர், இதுதான் பூர்வீக ஊர். அப்போ இது பஞ்சாயத்து போர்டு, பஞ்சாயத்து விருகம்பாக்கம் மாநகராட்சி கூட கிடையாது. 78 தான் இது மாநகராட்சி மாத்திரம், 78. அது வரைக்கும் அது பஞ்சாயத்து தான். 8க்கு அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது இல்லை, வீடுங்க இடங்க வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, டெவலப் ஆகிட்டே இருக்கு. 78னா ஆயிடுச்சுங்களா, இது என்ன வருஷம்? 88, 90, 2000 ஒரு 47 வருது. அப்போல்லாம் நீங்க இந்த கிராமமா இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கீங்க ஊரை? பிறந்து வளர்ந்து சின்ன வயசுலேருந்து இது ஒரு அப்பதான் பஞ்சாயத்து போர்டு ஆரம்பத்தில். அது முன்னாடி எனக்கு முன்னாடி ஊராட்சியாக தானே இருந்திருக்கும். பெரிய விருகம்பாக்கத்துக்கு பெருமை இருக்கு, நல்ல ஒரு ஊர். ஸோ இது வந்து இந்த கோயம்பேடு வந்து பஸ் ஸ்டாண்டாக வந்ததுக்கு அப்புறம், மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் டெவலப் ஆன ஏரியாவில் இதெல்லாம் ஒன்று சொல்லலாம். இல்லை அதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட். கோயம்பேடு வந்து எல்லாம் இல்லை, அன்னைக்கு இருந்த கோயம்பேடு வரதுக்கு முன்னாடி தான் அதே தான். இப்போ அந்த சைடு கொஞ்சம் ஃப்ளாட்ஸ் வந்துருக்காங்க. இந்த ஹரியாண்டு கூட கோயம்பேடு மார்க்கெட் வருமா வந்துருச்சு. புதுசாக அந்த பாஷ்யம் இப்போ கட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி புதுசாக வர்றதெல்லாம் இப்போ வந்ததெல்லாம் இப்போ கட்டினது. அதுக்கு முன்னாடிலாம் இதில் லேஅவுட்டு 69, 70, 72 அப்போ போட்ட லேஅவுட்டு தானே, அதெல்லாம் வந்து அப்போ போட்ட லேஅவுட். ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஜெயிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க தொகுதிகள்லாம்? சார் இந்த தொகுதியில் நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. இதை முழுசாக முதல்ல பட்டியல் எடுக்கணும். பர்டிகுலர் ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கணும். முதல்ல கம்ப்ளீட்டாக தொகுதி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன இப்போ போகும்போது வாக்கு கேட்கும்போது அந்தந்த பகுதியில் இருக்க குறைகள் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த குறைகளை எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் பெரிய குறைகளாக இல்லை, சின்னது ட்ரைனேஜ், சின்ன அது மாதிரி விஷயங்கள்லாம், சாலை வசதி இல்லை, எனக்கு யூஜி மேலே ஓவர் கேபிள் இருக்குது, பூமி கீழே போட்டுக்கோங்க, அதெல்லாம் செய்யக்கூடிய விஷயம். அதை தாண்டி இந்த பகுதியில் வந்து இந்த காளியம்மன் கோயில் சாலை விரிவாக்கம் என்பது நான் எம்எல்ஏ இருக்கும்போது பல முறை அசம்பிளியில் பேசியிருக்கேன். இப்போ இந்த காளியம்மன் கோயில் ரோடு விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. ஆற்காடு ரோடு 100 அடி ரோடு, அது விரிவாக்கம் ஆக்கணும்னு மேம்பாலம் வேணும்னு அப்போ கேட்டிருந்தோம். மேம்பாலமே மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு, ரெண்டும் ஒன்று தான். மேம்பாலம் போட்டாலும் சரி மெட்ரோ ட்ரெயின் இருக்கும், நேராக போருக்கு போயிடலாம் வடபழனியில் ஏறினா. அதை தாண்டி இந்த பகுதியில் வந்து
லேவுட் போட்ட இடங்கள் அப்ரூவல் லேவுட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க வாங்கிட்டு வந்தவங்க. பூர்வீகமாக உள்ள இடங்கள்ல கிராமணத்துன்னு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் குடிசை மாற்று வாரியம் அவங்க வசிச்சவங்கள வாரி எடுத்துட்டாங்க. அந்த இடத்த எடுத்து அந்தந்த ஒதுக்கீடான வழங்கினாங்க. அவங்களுக்கு கிரையப்பத்திரம் வந்து வாங்கினவங்க அது ரெண்டாவது வாங்கினவங்க இருப்பாங்க. பூர்வீகமாக ஸ்லம்போர்டு எடுத்து அலாட்மெண்ட் கொடுத்த இடம், அதை ரெண்டாவது ஒருத்தர் வாங்கினு இருப்பார். வாங்கினவருக்கு கிரையப்பத்திரம் வாங்காமல் இருக்கு, அதெல்லாம் நம்ம முழுசாக வாங்கி தரணும். அதே மாதிரி கிராமணத்தை அதிகமாக இங்கே இருக்குது. இந்த கிராமணத்தை பகுதிக்கு வந்து நம்ம பட்டா வாங்கி தரணும். அம்மா பேரில் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் வந்து தோராய பட்டா கொடுத்தாங்க. அந்த பட்டா இப்போ நம்ம வாங்காமல் இருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு பட்டா வாங்கி தரணும். அதே மாதிரி இங்கே கோயம்பேடு, சேமத்னார், 1ஆம் செட்டு, 2ஆம் செட்டு, 3ஆம் செட்டு இந்த பகுதியெல்லாம் நீண்ட காலமாக அவங்க வசிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் பட்டா வரல. நம்ம இருக்கிற காலத்தில் 10 ஆண்டு காலமாக கடைசி காலம் வரைக்கும் அது முயற்சி எடுத்து முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று முதலமைச்சர் அதிக அக்கறை எடுத்து அது பண்ணாரு. கடைசியில் அது இன்னும் 2-3 மாதம் இருந்தனால் அந்த இடத்துக்கு ஒரு ரெமெடி கிடைச்சிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, வந்தால் எங்கள் வேலை 1 வருஷத்துக்கு முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைகளை தான் முதல்ல கையெடுப்பேன். லோக்கல் இஷ்யூஸ், இந்த லோக்கல் அந்த அவங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் அவங்க எதிர்பார்க்கறது முதல்ல முடிச்சு தரணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. அதுக்காக ஒரு டீமே போட்டு அது ஒரு வருஷ காலம் இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை, பட்டா இல்லாத பிரச்சனை, ஸ்லம்போர்டு ரெண்டாவது வாகனங்களுக்கு முடிக்கிறது, அது இல்லாமல் இந்த 1ஆம் செட், 2ஆம் செட், 3ஆம் எம்ஜிஆர் சூளைப்பள்ளம் ஒரு 36 தெருக்கள் நீண்ட காலமாக வசிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆதாரம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் அந்த எல்லாத்துக்கும் ஒரு முழுசாக அந்த பகுதி மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்தாச்சுன்னா அதுக்கப்புறம் தொகுதியில் குறைகள்ன்றது சின்ன சின்னதாக இருக்குமே தவிர பெரிய குறைகள் எதுவுமே இருக்காத அளவுக்கு நம்ம தொகுதியை முன்மாதிரி தொகுதியை உருவாக்கிடுவோம். ஸோ இங்கே வந்து இன்னொரு பிரச்சனை, ஒரு முக்கியமான பிரச்சனை பார்க்கப்படுது. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க. அதனால வந்து இங்கே இருக்க லோக்கல் வியாபாரிகளாக இருக்கட்டும், இங்கே இருக்க பகுதி மக்கள் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை ஏதாவது செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அது பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இது வந்து அரசு எடுத்த முடிவு. நம்ம இருக்கும்போது தான் கிளாம்பாக்கத்துக்கு முதல்ல எடுத்து வந்து திட்டத்தை தீட்டி கொண்டு வந்து, ஏன்னா இங்கே வந்து பேருந்து முதல்ல கோயம்பேடு இங்கே வரும்போது அங்கே இருக்க வியாபாரி இங்கே வரமாட்டேன்ட்டாங்க. ஓகே ஓகே, புத்தாழ்ச்சோடில் இருக்க அங்கே நீங்கள் வரமாட்டேன்ட்டாங்க. நாளடைவில் அது சரியாகி இன்னைக்கு கோயம்பேடுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தெரியாத மூலம் முழுக்க இல்லை. இப்போ மாதாவரத்தில் ஆந்திராவுக்கு போகிற பஸ்லாம் மாதாவரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கிளாம்பாக்கம் போயிருக்காங்க. ஸோ அவங்க வச்சுருக்காங்க கோரிக்கையெல்லாம், இந்த மாதிரி இங்கேருந்து நம்ம கோயம்பேடு கிளாம்பாக்கம் போகிறது ரொம்ப தூரமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது மாற்று வழி பண்ணணும் முடியுமா அப்படின்லாம் சிலர்லாம். மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்தால் சரியாயிடும். மெட்ரோ கனெக்டிவிட்டி தான் கோயம்பேடுலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. கோயம்பேடுலேருந்து இப்போ நேராக 2 ட்ராக் போகுது இப்போ. அதனால் அது வந்து முதலமைச்சராக அவர் உட்கார்ந்த பிறகு அவங்க வைக்கிற கோரிக்கைலாம் கேட்டு அனலைஸ் பண்ணி எது சரி, எது தப்பு, எது மக்களுக்காக நல்ல எந்த திட்டம் வந்தாலும் அதில் ஏதாவது சின்ன சின்ன இருக்கும், அதை வந்து சரியாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. டெவலப்மெண்ட் தானே. இப்போ கோயம்பேடுக்கு மெட்ரோ ட்ரெயின் வரல, அந்த மேம்பாலம் அப்போ கட்டலை, இப்போ தான் மேம்பாலம் கட்டினது இன்னும் ஜவஹர்லால் ரோடில். ஆனால் அப்போ இந்த கோயம்பேடு வரும்போது ஜவஹர்லால் ரோடு போகும்போது அதை நம்ம கட்டலை. ஏன்னா அன்றைக்கி அது பெருசாக மக்கள் தொகை விரிவாக்கம் இல்லை. இப்போ மக்கள் எங்கேயோ போயிட்டாங்க. அதனால் ஒரு திட்டம் எடப்பாடியார் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடியவர். அதிகாரிகிட்ட என்னென்ன மாதிரி செய்யணுன்றதுலாம் ரொம்ப யோசனை பண்ணி செய்யவிட. அதனால் 100% அவர் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டார்னால் தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக உருவாக்கி தருவார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் எந்த வகையிலும் பாதிக்காத ஒரு ஆட்சியாக இருக்கும். வேலை வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கி தருவார். அதே மாதிரி மாணவர்களுக்கு மிக மிக கவனம் செலுத்துவார். கல்விக்கு மிக அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பார். எல்லா துறையிலுமே சிறந்து விளங்குற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அடுத்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு சொல்லுவாங்க பொன்வெளி பூமின்னு சொல்கிற மாதிரி இந்த பகுதியில் வசிக்கிற, இந்த மாநிலத்தில் வசிக்கிறதுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இது கொண்டு போய் விடுவார். தமிழ்நாட்டுக்கு போனோம், அங்கே வசிக்கணும், அப்படி ஒரு ஆட்சி இருக்குது, சட்ட ஒழுங்கு அவ்வளோ ஒழுக்கமாக இருக்குது. முதல்ல சட்ட ஒழுங்கு மிக முக்கியம். போதை கலாச்சாரம், அதாவது ஒரு எண்டில் ஒரு இடத்துக்கு அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. போகாத இடத்துல கூட போதைப் பொருள் போகுது. ஒரு காட்டு உள்ள சின்ன இடத்துல போகாத இடத்துல கூட உள்ளே போயிடுச்சு போதை. கெஞ்சா, அபின், ஊசி, மாத்திரை, என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க, அவ்வளோ நடக்குது. அப்போது சட்டத்தை வந்து முதலமைச்சர் கையில் தான் இருக்குது காவல்துறை. இந்த காவல்துறையை முழுமையாக அவர் பயன்படுத்தினாருன்னா ரொம்ப அம்மா இருக்கும்போது எப்படி இருந்ததுன்னு தெரியும். அது அந்த குற்றங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது.
அது அவர் தவற விட்டார். ஆனால் எடப்பாடி அதெல்லாம் செய்ய மாட்டார். நீங்கள் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ நல்லா இருக்கும், அவர் அந்த அளவுக்கு கொண்டு போவார். அதில் எந்த நீங்கள் அவர் ஆட்சியில் 4.25 வருஷம் வந்திருக்காரு. இந்த 4.25 வருஷத்தில் அவர் என்ன மாதிரி இப்படி நிறுத்திப்பா 4.25 வருஷத்தில் என்ன மாதிரி பண்ணாருன்னு தெரியும். மக்கள் இப்போ சிந்திக்கிறாங்க, அந்த ஆட்சி இந்த ஆட்சி ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பெஸ்ட்டு எடப்பாடி வரணும், ஒரு நல்ல ஆட்சி தந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க, விரும்புகிறாங்க. அவர் தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னும் 23ஆம் தேதி, இன்னும் நாட்கள் ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது. அந்த நாளில் வந்து 23ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சோடனே முதலமைச்சரை உட்கார நல்ல நாள் பார்த்து உட்காந்து தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போவார். மிக்க நன்றி சார், உங்களுடைய இவ்வளவு நேரம் நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும்.